கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், ஆண்டவரின் பேரன்பை சுவைக்கும் காலம், ஜெபத்தில் நிலைத்து ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்ளும் காலம், நமது சொற்களால் செயல்களால் நல்ல எண்ணங்களால் அமைதியை விதைக்கும் காலம். கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதி உள்ளவர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 31 முதல் 42 முடிய. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்கிறார். நமது வாழ்வில் இறைவன் விரும்புகின்ற இறை வார்த்தையை தூய ஆவியின் வல்லமையுடன் வாசித்து தியானித்து சுவாசித்து இறை வார்த்தையின்படி நாம் வாழும்போது கடவுளின் அன்பினை ஆழமாக உணர்வோம். இறைவன் நம் மீது அன்பாக இருக்கிறார், நாமும் இறைவன் மீது அன்பு கொண்டு செயலாற்றுகிறோம் என்பதை உணர முடியும். இறை வார்த்தை நமது வாழ்விற்கு அர்த்தத்தை அளிக்கின்றது, பாவ வாழ்விற்கு விடுதலை அளிக்கின்றது. இறை வார்த்தையை கேட்டு உள்ளத்தில் இருத்தி இயேசுவுக்காய் மன உறுதியுடன் வாழ்ந்து பலன் தருபவர்கள் பேறு பெற்றவர்கள். நமது ஆன்மீக வாழ்வில் புனிதமான வாழ்வு வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்கிறார் இயேசு. ஆனால் யூதர்கள் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கின்றனர். நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமையாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர் ஆயிற்றே என்கின்றனர். பாவம் செய்யும் எவரும் பாவத்துக்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் இயேசு. பாவத்துக்கு அடிமையாகாதபடி கவனமாக நாம் வாழ்வோம். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். பாம்பை கண்டு ஓடுவது போல் பாவத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். பாவத்தில் மூழ்கும் போது இறைவனை விட்டு விலகி அறியாமை என்ற இருளில் மூழ்கி விடுவோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப தந்தை கடவுள் அனுப்பிய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்வோம். நம் வாழ்வில் நல்லதை சொல்லி நல்லதை செய்து அகத்தூய்மையுடன் வாழும்போது நாம் கடவுளின் இரக்கத்தையும் பேரன்பையும் பெற்று வாழ்வோம். இறைவனின் மகிமைக்காக மாட்சிக்காக எது நிகழ்ந்தாலும் கடவுளையே சார்ந்து வாழ்வோம். இயேசுவின் பாடுகளை தியானித்து சிலுவையை உற்று நோக்கி நம்மை புனித நிலைக்கு உட்படுத்துவோம்.